கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் அர்ப்பணம் பண்ணுவோம். கர்த்தர் பாராட்டின ஈவுகளை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்கள் வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அன்பின் பாதத்தில் உடைய கிருபையின் கரத்தில் ஆண்டவரே அருமையான பிள்ளைகளை தாழ்த்தினங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மேலான காரியங்களையும் மேலான நன்மைகளையும் தேவனாகிய கர்த்தனை பரத்திலிருந்து கொடுத்து தேவனாகிய கர்த்தனை மகிமைப்படவும் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளை மகிமைப்படுத்துவோம். உடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணம் பண்ணி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே இந்த வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கத்தக்கதாக நாங்கள் தியானிக்க போகிற வசனங்களுடாய் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைபடும்படியாக அதை புரிந்து கொள்ளுகிற, அதை அறிந்து கொள்ளுகிற, அதனுடைய காரியங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிற எல்லா ஆண்டவரே மனோபாவத்தையும் எல்லா தயவையும் கிருபையும் கர்த்தனை பரத்திலிருந்து கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக எண்ணத்தை வைத்திருக்கிறீர், என்ன பேச போகிற என்ற உணர்வோடு கூட இந்த சத்தியத்தை கேட்கும்படி பிள்ளைகளுக்கு பலன் தருவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பிள்ளைகள் தங்கள் வாழ்வை நிரம்ப பெற்றுக்கொள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்ப தேவையான எல்லா கிருபைகளையும் தயவையும் கர்த்தருடைய ஆவியானவர் பரத்திலும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். யோவான் 10ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான வார்த்தை, எல்லாருக்கும் மனப்பாடமாய் தெரிந்திருக்கிற ஒரு வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் தன்னை மேய்ப்பனாக அடையாளம் காட்டுகிற ஒரு அதிகாரம். இந்த பகுதியில் அவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக. இரண்டாவது சொல்லுகிறார், அது பரிபூரணம் அடையும்படியாக. இந்த இரண்டு கட்டங்களிலே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நிகழ்கிறது. ஒன்று, அவனுக்குள்ளே கர்த்தருடைய ஜீவன் என்பது உண்டாயிருக்க வேண்டியது இருக்கிறது. அது பரிபூரணத்தை நோக்கி வளர வேண்டியது இருக்கிறது. இந்த இரண்டு கட்டங்கள் ஒரே நாளிலே கிறிஸ்து இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒரே நாளிலே அல்லது முழுகி ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட வேலையில எல்லாம் நடந்துருதுன்னா அதுக்கு பிறகு ஆராதனையும் தேவையில்லை, ஜெபமும் தேவையில்லை, வேத வாசிப்பும் அவசியமில்லை, ஒன்றுமே அவசியமில்லை, எல்லாம் பரிபூரணமாயிருது. ஆனால் ஆண்டவராய் கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு மனுஷனையும் அவர் ரட்சிக்கல. அது அவருடைய திட்டமும் அல்ல. முதலில் அவனுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்க வேண்டியது இருக்கிறது, அது பரிபூரணத்தை நோக்கி வளர வேண்டியது இருக்கிறது. சிலருக்குள் ஜீவன் உண்டாவதில்லை, சிலருக்குள் ஜீவன் உண்டானாலும் அது பரிபூரணத்தை அடைவதில்லை. பாதையிலே வழி போகிற, பாதையிலே விழுந்து போகிற அநேக விதமான ஜனங்கள் உண்டு, விசுவாசிகளும் உண்டு, ஊழியக்காரர்களும் உண்டு. ஆனால் தேவனுடைய திட்டம் என்பது ஒரு மனுஷனுக்குள்ளே அந்த ஜீவன் என்பது உண்டாயிருக்கவும் அது பரிபூரணத்தை நோக்கி வளரவும் வேண்டியதான காரியங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி நடக்குது என்பதை குறித்தான் நீங்க வாசிக்கேட்ட ரெண்டு பகுதிகளும் உங்களுக்கு காண்பிக்கிறது. ரெண்டு கட்டங்கள், எப்படி அந்த ஜீவன் உண்டாகிறது, எப்படி அந்த ஜீவன் பரிபூரணத்தை நோக்கி வளருகிறது என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே சுட்டி காண்பிக்கிறார். அது அங்கு அழகாக நேர்த்தியாக அவையில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயின் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அதில் வருகிற 4ஆம் அதிகாரத்தினுடைய பகுதிகளிலே
மிக தெளிவாக தேவனாகிய கர்த்தர் சில காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவராய் கர்த்தர் அழகா சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அழகான ஒரு வார்த்தை அங்கே நடுவில் போடுகிறார், தேவ பக்தி. இந்த தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால். இந்த ஜீவனா என்னது, பின்வருகிற ஜீவனா என்னது? சரி, முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. பின்வருகிற ஜீவனா என்னது? பின்னாடி வருகிற நித்திய ஜீவன். அப்ப இந்த ஜீவன் அப்படின்னா இப்ப நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய ஜீவன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன், பரலோக ராஜ்யம் என்பது ஏதோ நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு ஏதோ ஒரு நாளிலே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. கிறிஸ்துவின் ஜீவன் என்பது நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் பேசும்போது அழகான சில வார்த்தைகளை எப்பொழுதும் அவர் பயன்படுத்துவதுண்டு. குறிப்பாக லூக்கா எழுதின நற்செய்தி நூலினுடைய ஒரு பகுதி மிக தெளிவாய் நமக்கு அவைகளை காண்பிக்கிறது. அவரிடத்தில் கடந்து வந்து பரிசேயர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே 20, 21 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் ஏதோ ஒரு நாள்ல, ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்துராது. இதோ இங்க இருக்குது என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது வராது. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறது என்று சொல்ல முடியாது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல வரும்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்றார், சொல்லிட்டு சொல்றார், இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே அவருடைய ஜீவனாக அது இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய ஜீவனாக அது மனுஷருக்குள்ளே காணப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய ஜீவனை யார் பெற்றிருக்கிறார்களோ, கிறிஸ்துவனுடைய ஜீவனை நம்முடைய ஜீவனுக்குள்ளே யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஜீவனை பெற்றவர்கள். அதற்கு அவசியமானது என்ன பிரதர் கேட்டீங்கன்னா, அழகான வார்த்தையை கொண்டு சொல்லுகிறார், தேவ பக்தி. தேவ பக்தி இல்லாம யாரும் கிறிஸ்துவின் ஜீவனை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. அத்தங்க ஆண்டு சுட்டி காண்பிக்கிறான். அந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் 1 தீமோத்தேயு 4:9 இப்படியா அந்த வார்த்தையை சொல்லுகிறது, இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இந்த வார்த்தை தான் உண்மையுள்ள வார்த்தை, எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுள்ள வார்த்தை. இங்க அழகா சொல்லுகிறார், ஐயா இந்த தேவ பக்திக்கு விரோதமானது என்ன என்பதையும் அங்கே அவர் சுட்டி காண்பிக்கிறார். 8ஆம் வசனத்துடைய முதல் வரியிலே சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, ஆனா தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் பின்வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதா இருக்கிறது. இப்ப சரீர முயற்சினா என்ன சொல்றாரு? முந்தின வசனத்தை வாசிக்கலாம், 7ஆம் வசனத்தை. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இங்க ஆண்டவராய் கர்த்தர் அழகா சொல்றார், ஐயா சரீர முயற்சி எதாவது அடையாளம் காண்பிக்கிறார்னா கட்டுக்கதை, கிளவி பேச்சு. கிளவி பேச்சு கர்த்தர் வைக்கிற பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டுக்கதை. எதுக்கு ஆண்டவர் கிளவி பேச்சுன்னு சொன்னாருன்னு தெரியல. வயசான ஆட்கள்லாம் வருத்தப்பட்டுறக்கூடாது. ஒருவேளை வயசான பிறகு தேவையில்லாத பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஆண்டு சொல்ல வர்றாரான்னு தெரியல. சொன்னதையே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரா,
வெட்டி கதைகளை உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேலை இருக்காது, அதனால் சும்மா உட்காந்து வெட்டி கதைகளை பேசுவாங்கன்னு சொல்கிறாரோ தெரியல. ஆனால் தெளிவாக சொல்கிறாரு, சீர்கேடு கிளவிகள் பேச்சு. கிளவிகள் பேச்சுகளுக்கு அவர் சொல்கிற விளக்கம் என்னென்னா கட்டுக்கதை. சின்ன பிள்ளைகளை கூட்டி வச்சுட்டு கதை சொல்கிற ஆட்கள் யார் கேட்டிங்கன்னா பாட்டிமார். அதனால் சொல்கிறாரான்னு தெரியல. கதைகள் தேவ பக்திக்கு விரோதமானது. சீர்கேடான பேச்சு தேவ பக்திக்கு என்னது? விரோதமானது. தேவையில்லாத பேசினாலே அது கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமானது. பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதுன்னு என்ன அர்த்தம்னா, தேவையில்லாம அடுத்தவனை பழித்து அடுத்தவனை காரியங்களை கெடுத்து பேசுகிற பேச்செல்லாம் பக்தி விருத்தி நினைச்சியாது, உண்டாக்காது. அத்த ஆண்டவரை கத்துறாங்க, அழகா சொல்றாரு, சீர்கேடான பேச்சு. இதுக்கு அவர் வைக்கிற பேர் என்னன்னா, இதெல்லாம் சரீர முயற்சி இல்ல. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் கோர்ஸ் எல்லாம் உண்டு. ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்துறது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ப்ரோக்ராமை எப்படி என்டர்டெயின் பண்ணி கொண்டு போறது, இல்லை நிறைய கோர்சஸ்லாம் உண்டு. இன்னைக்கு நிறைய ஆராதனைகள் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, கூட்டங்கள் எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா அப்படிதான் இருக்கு. 2 மணி நேரத்தை எப்படி ஜாலியாக கொண்டு போகிறது, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் எழும்பி எல்லாரையும் ஆட விடு, அப்படிதானே? இதனால என்ன பிரயோஜனம்? இதனால ஏதாவது மாற்றங்கள் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்துவின் ஜீவன் அதுல உண்டா இருக்குதானா மாற்றம் இல்லை. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல, 4-5 வருஷம் கூட இல்லை, ஒரு 7-8 வருஷம் இருக்கும். அந்த டைம்ல நான் நாகர்கோயில்ல இருந்தேன். அப்போ அங்க இருக்கிற சகோதரர்கள் சொன்னாங்க, பிரதர் இங்க வந்து குடில் ரொம்ப ஃபேமஸ், நீங்க அதை கண்டிப்பா பார்க்கணும்னு என்னை கூட்டிட்டு போனாங்க. இப்போ நைட்டு மீட்டிங்லாம் முடிச்ச பிறகு கார் எடுத்துட்டு நாகர்கோயிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம், அப்புறம் பாலப்பள்ளம், அப்புறம் இன்னொரு ஊர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னை கூட்டிட்டு போறாங்க. அங்கே போய் குடிலாம் காமிக்கிறாங்க. பிரதர் இதுக்கு 25 லட்சம் செலவாச்சு, இதுக்கு 15 லட்சம் செலவாச்சு, இதுக்கு 30 லட்சம் செலவாச்சு, இது ஊருக்கு ஊர் போட்டி. போன வருஷம் விட இந்த வருஷம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்? நான் சொல்றது 25 லட்சம்னா ரொம்ப சாதாரணமான காரியம் இல்லை. 25 லட்சத்தை செலவழிச்சு அந்த குழியில் என்ன இருக்குது? இப்போ நான் ஒரு நாள் அங்கே போகும்போது போய் இறங்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இதோட பெரிய அதிர்ச்சியான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போய் இறங்கும்போது அங்கே சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்குது. அடுத்த குடிலுக்கு போனால் அங்கேயும் சினிமா பாட்டு தான் ஓடுது. வச்சிருக்கிறது குடியில் விடிய விடிய என்ன ஓடுது. அப்போ நாங்கள் அங்கே போய் சேரும்போது நைட்டு 1 மணிக்கிட்ட இருக்கோம். அங்கே ஒருத்தர் டீ விற்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்டேன், பிரதர் 25 லட்ச ரூபா செலவாச்சுன்னு சொல்கிறாங்க, இங்கே டீயை வாங்கி குடிச்சிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ 25 லட்ச ரூபா ஐட்டம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இது எப்படி செலவாச்சு, எப்படி சொல்கிறாங்க எனக்கு புரியல, உங்களுக்கு தெரியுமான்றேன். அவர் உடனே சொன்னார், இதில் ரொம்ப விலை ஜாஸ்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வச்சுருக்கிற புல்லு தான். இது எங்கேயோ மலையில் போய் என்ன செய்வாங்க, கன்னியாகுமரி ஆட்களுக்கு தெரியும், அதை அறுத்துட்டு வருவாங்க. இது அறுக்கிறதுக்கு 1 மாசமா வாலி பிள்ளைகள் என்ன செய்வான், போவான், மலைக்கு போவான். அவன் போக்குவரத்து செலவு, நைட்டு பரோட்டா தின்னது, குவார்டர் பாட்டில் செலவு. அவர் சொன்னதை நான் சொல்கிறேன், இது எல்லாம் சேர்ந்து தான் என்னது 25 லட்ச ரூபா. இவன் 1 மாசமா தின்னு அழிச்சான் பாருங்க. அது எல்லாம் சேர்ந்தா இதை கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்குது. இங்கே இருக்கிற பெரும் பணக்கார்ட்ட போய் என்ன செய்யுது, கலெக்ட் பண்ணுது, கொண்டு வருது. அதை பெருமையாக என்ன செய்கிறாங்க, அங்கே வச்சு அவங்க செய்கிறாங்க. இதை தயவு செஞ்சு சத்தமாக பேசிடாதீங்க, என்ன டிவிக்கு விட மாட்டானுங்க அப்படின்னாரு. சரீர முயற்சி, இது வீணாய் போகிற ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத ஒரு காரியமா இருக்கிறது. இந்த 25 லட்ச ரூபா வச்சிருந்தோம்னா எவ்வளவு காஸ்பல் அறிவிக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அடுத்த வருஷம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். முன்னக்கூட்டியே கொஞ்சம் சில காரியங்கள்லாம் ஆயத்தமாகி நம்முடைய மிஷனரி பணித்தளங்களில் 19-20 ஒரு 4 நாள் அங்கே போய் உட்காந்து கிராமமாக
பொதுவாக போலீஸ் பெர்மிஷனுக்கு வாங்கி அதில் ஓப்பன் வண்டியில் நம்ம கேரல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். அங்கே இருக்கிற மக்களை சந்தித்து சின்ன சின்ன கிஃப்ட்டுகளை, பரிசு பொருட்களை முதல்ல வாங்கி வச்சு சாக்லேட்டை கொடுக்காம சின்ன சின்ன கிஃப்ட்டு ஆயத்தமாக்கி இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்னு சும்மா கணக்கு போட்டால் அதிகபட்சமாக ஒரு 3-4 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒரு 4 நாள் 25 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் காஸ்பல் அறிவிக்கலாம்ல? அப்போ இங்கே அழகா பவுல் சொல்றார், ஐயா தேவ பக்தி என்பதற்கு விரோதமானது இந்த சரீர முயற்சி, தேவ பக்திக்கு விரோதமானது தேவையற்ற வார்த்தை, சீர்கேடான வார்த்தை, கிளவிகள் பேச்சு. இது பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த தேவ பக்தி தான் ஆண்டு சொல்றாரு, இந்த ஜீவன் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவனுக்கும் இதுக்கு பின்னாடி வருகிற அந்த நித்திய ஜீவனுக்கு நடுவாக இணைப்பின் பாலமாக இருக்கிறது. பக்தி இல்லாம ஒருத்தரும் தேவனாய் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது, அவரை காணவே முடியாது. அவர் மேலே ஒரு பெரிய பக்தி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அது வெளியரங்கமான புறஜாதிகளைப் போல அடையாளங்கள் அல்ல, இது உள்ளார்ந்த காரியம், இது உள்ளுக்குள்ள நடக்க வேண்டிய காரியம். அதனால தான் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், ஐயா அந்த ஜீவன் உனக்குள்ள உண்டாயிருப்பதற்கு உனக்கு பக்தி என்பது அவசியமா இருக்கிறது. அதுக்கு பின்னாடி பவுல் எழுதுகிறார் 10ஆம் வசனத்திலிருந்து, இது நிமித்தம் நாங்கள் பிரயாசப்படுறோம். ஏன் பிரயாசப்படுறோம்? இந்த தேவ பக்தி நிமித்தமாகத்தான், நமக்குள்ள உண்டாயிருக்கிற ஜீவன் நிமித்தமாகத்தான், அந்த கிறிஸ்துவின் ஜீவன் நிமித்தமாகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? நாம் பிரயாசப்படுகிறோம். இவ்வளவு ஓட்டங்களை ஓடுகிறோம். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் தான். இந்த கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள இருக்குதுயா, அது பரிபூரணத்தை நோக்கி வளருது என்று சொல்லுகிற சப்ஜெக்ட். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகப்பனாருடைய இறப்பின் நாளிலே, அந்த 1ஆம் ஆண்டு ஸ்தோத்திர கூட்டத்தில் என்னை செய்தி கொடுக்கும்படி அழைத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும் இந்த செய்தி காமனா எப்படி இருக்கணும், அவர் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்களும் பார்ப்பீங்க போவீங்கன்னு சொல்லி 10 நிமிஷத்தில் செய்தி முடிக்கணும். ஆனால் எனக்கு ஆண்டவர் இந்த தலைப்பை கொடுத்து பேச சொல்லி அனுப்பி வைக்கிறார். இதை நான் புரிய வைக்கணும்னா எனக்கு மினிமம் 45 நிமிஷம் வேணும். நான் அவளோடு பேச ஆரம்பிக்கிறேன். அங்கவே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60% பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை அறியாதவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. கிறிஸ்தவங்க ஒரு 40% தான் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் பாதிக்கு மேலே இந்துக்கள். இதை போய் எப்படி பேசுறது? திரும்பவும் ஜெபிக்கிறேன். திரும்ப ஆவியானவர் சொல்றார், இல்லை இதை நீ பேசுன்றார். நான் பேசி முடிச்சு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. யாரும் பிரதர் போதுன்னோ இல்லை நெளியவோ இல்லை, அவங்க பாட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 3/4 மணி நேரம் முடிச்சு ஜபத்தோடு நான் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, முடித்த உடனே எல்லா கிறிஸ்தவர்களும் மேலே மொட்டை மாடிக்கு பிரியாணி சாப்பிட கிளம்பிட்டாங்க. ஆனால் இருந்த அத்தனை புறஜாதிகளும் என்கிட்ட வந்துட்டாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சுது, இந்த வசனம் கிறிஸ்தவனுக்கு தான் புரியாது, புறஜாதிக்கு என்ன செய்யுது நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. நிறையா ஒரு ஃபேமிலி, பிராமண ஃபேமிலி வந்திருந்தாங்க பக்கத்தில் இருந்து. ரொம்ப ஒரு வைராக்கியமான குடும்பமாக, கிறிஸ்துவில் அறியாதவர்கள், கிறிஸ்துவனுடைய விரோதிகள். அப்போ அவங்க எனக்குள்ளே என்கிட்ட பேச ஆரம்பிக்க சொன்னாங்க, இன்னொரு 1/2 மணி நேரம் நீங்கள் பேசியிருக்கலாமே. நாங்கள் நிறைய சந்தேகங்களை கேட்டாங்க. அவங்கள்ட்ட பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்கிற குடும்பம். ஒரு மனுஷனுக்கு உள்ளே வர வேண்டிய மாற்றங்களை குறித்த கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா உனக்கு உள்ளே என்னுடைய ஜீவன் வர வேண்டியது இருக்கிறது. உன் ஜீவனோடு என்னுடைய ஜீவன் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? 2.5 கலக்க வேண்டியது இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், அதுக்கு பக்தி என்பது அவசியமா இருக்கிறது. அதுக்காகத்தான் அவர் சொல்றாங்க, பிரயாசப்படுறோம், நாங்க நிந்தை அடைகிறோம். இது அழகா ஆண்டவரை கர்த்தர் காண்பிச்சுட்டு பின்னாடி சொல்றார், இங்க ஒரு பெரிய பட்டியல் போடுறார். அவனுடைய இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு எப்படி இரு? மாதிரியாயிரு. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இள வயது மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்பது கொஞ்சம் கடினம். உனக்கு என்ன தெரியும், நாங்கள் யார் தெரியுமா, நாங்களாம் வயசான ஆட்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை.
எங்க அனுபவம் என்ன, உன்னுடைய அனுபவம் என்ன அப்படி கேள்வி கேட்பாங்க. அதனால எங்க அழகா சொல்றாரு, உன்னுடைய நடக்கையில உன்னுடைய கற்பில நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாரு. உன்னுடைய இளமையை குறித்து யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, அசட்டை பண்ணிடக்கூடாது, உன்னை அசட்டை பண்ணிடக்கூடாது. அதை சொன்ன ஆண்டவர் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் வரும் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எப்படி இரு, ஜாக்கிரதையாயிரு. இதெல்லாம் தேவ பக்தியினுடைய அடையாளங்கள். தேவ பக்தினா என்னது? ஒரு பக்தியுள்ள மனுஷன் எப்படி இருப்பான்? ஒரு வார்த்தை மட்டும் தேவ பக்தி இவைகளுக்கு அடையாளமா இருக்குன்னா தேவ பக்தினா என்னது? அதுதான் வெளியரங்கமா சொல்றார், தேவ பக்தி உள்ளவன் வாசிக்கிறதுல அவன் வல்லவனா இருப்பான். வாசிக்கிறதுனா என்னது? வேதத்தை வாசிக்கிறது. அவன் அந்த வேதத்தை வாசிக்கிறதுல வல்லவனா இருப்பான், தேவ பக்தி உள்ளவன். உபதேசிக்கிறதுல புத்தி சொல்லுகிறதுல எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாக அவன் காணப்படுவான். ஆண்டு சொல்லிதான் தேவ பக்தி உள்ள மனுஷனுடைய அடையாளம். தேவ பக்தி உள்ள மனுஷனை எப்படி பார்க்கறது? புறஜாதிகள் ஒரு வேளை பார்க்கணும்னா பார்ப்பாங்க, காலை எழும்புனோன்னு ஒரு பட்டையை போடுறவன் யாரு? அவனுக்கு அதான் அடையாளம். ஆனால் அவன் பண்ணுற அட்டகாசம் பார்த்தீங்கன்னா அவன் தான் ரொம்ப ஓவராக இருக்கும். கர்த்தர் சொல்ல கிறிஸ்தவனுடைய தேவ பக்தியினுடைய அடையாளம் அவன் வாசிக்கிறதுல, புத்தி சொல்லுவதிலே, அவன் உபதேசிக்கிறதிலே அவன் தேறினவனாயிருப்பான். நான் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை நான் பேசினேன். முற்று முடிய தன்னை பரிசுத்தமாக்கி கொள்வது எப்படி என்கிற தலைப்பின் கீழே அது அழகான ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். 14ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5:14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரை கர்த்தர் அங்க அழகா சொல்ல, ஒழுங்கில்லாதவனுக்கு புத்தி சொல்லு. அங்க அழகா ஆண்டவரை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஒழுங்குனா என்னது? எதெல்லாம் சட்டங்களாய் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே ஒழுங்குதான். அந்தந்த இடத்துக்கு ஸ்கூலுக்கு ஒழுங்கு எது? காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் கேட் சாத்துறதுக்கு முன்னாடி வரணும்னா அது ஒரு ஒழுங்கு. ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரணும்னா அது ஒரு ஒழுங்கு. ஆராதனை 8:30 மணினா 8:30 மணிக்கு வர்றது. அப்போ 8:40க்கு வர்றவங்க யாரு? ஒழுங்கு இல்லாதவங்க, அப்படிதானே? இதுதான் ஒழுங்கு. சேர் இப்படி போடணும்னா அப்படிதான் போடணும், இது இப்படி செய்யணும்னா அப்படிதான் செய்யணும், அதான் ஒழுங்கு. இப்படித்தான் சண்டே கிளாஸ் நடத்தணும்னா அப்படித்தான் நடத்தணும், அதான் ஒழுங்கு. என்னென்ன ஒழுங்குகள் இருக்கிறதோ அதை சரியானபடி கடைபிடிக்கிறவன். அதே மாதிரி ஆரம்பிக்கிறது மாத்திரமல்ல, முடிக்கிறது இத்தனை மணிக்குன்னா அதையும் என்னங்க, ஒழுங்குல ஆரம்பிக்கிறது 8:30 மணிக்குன்னா 8:30 மணிக்கு அது மட்டும் ஒழுங்கு இல்லை, 10:30 மணிக்கு முடிக்கிறதும் லைனா 6 ஆராதனை இருந்துச்சுன்னா எவ்வளோ கரெக்டாக முடிக்கிறாங்க. ஒரு ஊழியக்காரர் இருக்கார், மீட்டிங் 6:30 மணிக்கு நோட்டீஸ் அடித்து அவர் மேடைக்கு ஏறதே 11 மணிக்கு. கேட்டால் சொல்லுவார், நான் ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஆவியானவர் எப்போ எழும்பி போக சொல்கிறாரோ அப்போ தான் நினச்சுவேன். அது அங்கீகரிக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதே ஆவியானவர் தானே நோட்டீஸ் அடித்து விட்டு சொல்லியிருக்கணும்ல, நீ 6 மணின்னு போடாதான் நைட்டு 11 மணின்னு போடுன்னு. ஏங்க ஒழுங்கு, ஒழுங்கற்றவர்களுக்கு புத்தி சொல்லணும். அப்ப தேவ பக்தி உள்ளவன் ஒழுங்கா இருப்பான். தேவ பக்தி இல்லாதவன் எப்படி இருப்பான்னா ஒழுங்கீனமா இருப்பான். சபைக்கு தான் ட்ரெஸ் கோடுனா அந்த ட்ரெஸ் கோட் தான் வரணும். அலங்கோலமா நினைச்சு கூடாது, வரக்கூடாது. லெக்கினை போட்டு வராதுன்னா வரக்கூடாது, அதான் ஒழுங்கு. அந்த ஒழுங்குகளை சரியானபடி கடைபிடிக்கணும். அப்ப தேவ பக்தியில் அவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஒழுங்கா இருப்பான். அவனுக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டியதில்லை, அவன் அடுத்தவங்களுக்கு என்ன செய்வான், புத்தி சொல்லுவான். யார் ஒழுங்கினமா இருப்பா? மற்றவங்க ஒழுங்கினமா இருப்பாங்க. தேவ பக்தி அற்றவர்கள், அவன் தேவ பக்தியினுடைய வார்த்தையினுடைய காரியம் தான் இங்க இருக்குது. அவன் வாசிக்கிறவனா இருப்பான், உபதேசிக்கிறவனா இருப்பான், புத்தி சொல்லுகிறவனா இருப்பான். அது மாத்திரமல்ல, அவன் கற்பில, அவனுடைய நடக்கையில, அவனுடைய வார்த்தையில, அன்பில, எல்லாவற்றிலும் மாதிரியா இருப்பான். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறவர்களாக,
சபைக்குள்ள என்ன அன்பு பிரதர்? சபைக்குள்ள என்ன அன்பு? சகோதர சகோதரிகள், இதான் சபைக்குள்ள அன்பு. இங்க காதல் அன்புலாம் வரக்கூடாது. சபைக்குள்ள என்னது? சகோதர சகோதரிகள், அதான் அன்பு. வேற எந்த அன்பும் கிடையாது. ஒரு ஒழுங்கு, யாரும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. பைபிள் வசனம் தெளிவா சொல்லுது. உன் வாலிபத்தை குறித்து உன்னை அசட்டை பண்ணிடக்கூடாது. நடக்கையில, வார்த்தையில, நீ எல்லாவற்றிலும் அப்படிப்பட்டவனா இரு. அதான ஒழுங்கு. எதெல்லாம் மறைத்து செய்யப்படுகிறதோ அதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது? அதெல்லாம் என்னது? பாவம். எதெல்லாம் இது சரியா சரி இல்லையான்னு உங்களுக்கு தோணுதோ அது எதுவுமே சரியில்லைன்னு அர்த்தம். அது சரி இல்லைன்னா தான் உங்க மனசுல என்ன தோணும்? இது சரியா சரி இல்லையான்னு தோணும். அப்போ ஒழுங்கு, ஒவ்வொரு காரியத்திலும் தேவனாய் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். இதுதான் தேவ பக்தியினுடைய அடையாளம். கேள்வியே கூடாது. அது ஏன் பிரதர், அதுல என்ன தப்பு, இதுல என்ன தப்பு, அந்த கேள்வியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்ற நடக்கையிலும் வார்த்தையிலும். ஒரு ஆணுக்கு பெண் நண்பர் அவசியமா? நான் கேட்குற கேள்வி புரியுதா? ஃப்ரெண்டுன்னு சொல்றோம்ல, ஃப்ரெண்டுன்ற வார்த்தைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கம் இருந்துச்சு, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு ஃப்ரெண்டுங்கிற வார்த்தைக்கு விளக்கமே, ஃப்ரெண்டுங்கிற வார்த்தைக்கு விளக்கமே சரியில்லை. இன்னைக்கு ஒரு ஆணுக்கு எதுக்கு பெண் நண்பர், பெண்ணுக்கு எதுக்கு ஆண் நண்பர்? உலகத்தில் ஆணே இல்லையா? உலகத்தில் வேற ஆணே இல்லைங்க, நான் மட்டும்தான் ஆண் இருக்கிறேன்னா எனக்கு யார் வேணும்? மீதி எல்லாம் பெண்களா இருக்கிறாங்க, அதனால எனக்கு பெண் நண்பர் வேணும். எல்லாரும் தான் இருக்கிறாங்களே. உனக்கு எதுக்கு பெண் நண்பர், உனக்கு எதுக்கு ஆண் நண்பர்? காலேஜா இருந்தாலும் சரி, சபையா இருந்தாலும் சரி, அது தேவையே இல்லை. ஆண் ஆணோட பேசிக்கிடுங்க, பெண் பெண்ணோட பேசிக்கிடுங்க. எதுக்கு மாற்றி பேசணும்? எதுக்கு ஃப்ரெண்டு பிரதர், என் ஃப்ரெண்டு பிரதர், அந்த அக்கா தான் என் உயிர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. எதுக்கு? ஆண்டு ஏன் சொல்ற வார்த்தையில, நடக்கையில? அப்ப தேவ பக்தினா என்னன்னா, கிறிஸ்துவின் ஜீவனை உடையவன், தேவ பக்தி உள்ளவன், தன்னுடைய நடக்கை, வார்த்தை, செயல் எல்லாவற்றிலும் அவன் முன்மாதிரியா இருப்பான். அதுக்கு மிக முக்கியமான காரியமே, அவன் வாசிக்கிறதுல தேறினவன். இதை வாசித்தவன் தவறா போக மாட்டான். நீ பிரச்சனை என்னன்னா, இது யாரும் வாசிக்கிறது இல்லை. கையில் ஒரு மொபைல் ஃபோனை தூக்கிட்டு பெரிய பெரிய சபைகள்லாம் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப வளர்ந்துட்டாங்களாம். அதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பைபிளுக்கு பதிலாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேரா வளர்ச்சி? இதுக்கு பேரா பக்திக்குரிய மாற்றம்? இதுவா பக்திக்கேற்ற வளர்ச்சி? இதை எவன் ஒருவன் தூக்க சங்கடப்படுகிறானோ, இதை எவன் ஒருவன் வாசிக்கிறதுலையோ அவன் வாழ்க்கையில ஒழுங்கினம் இருக்கும். அது யாரும் மாற்ற முடியாது. இதுதான் ஒழுங்கை கற்பிக்கிற புத்தகம். அப்ப தேவ பக்தி என்பது ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய ஜீவனை கொண்டு வருகிறது. இதுதான் இன்னைக்கு நம்முடைய ஜீவனுக்கும் பின்னாடி வருகிற ஜீவனுக்கும் நடுவிலான இணைப்பின் பாலம். இது இல்லாம நான் கிறிஸ்துவின் ஜீவனை பெற முடியாது. இயேசு விசுவாசிக்கிறேன் பிரதர் அப்படின்னு ஒத்த வார்த்தையில சொன்னீங்கன்னா, விசுவாசிப்பதனாலே நீ தேவனுடைய பிள்ளை ஆகலாம். ஆனா பிள்ளைன்னு சொல்லல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப வாசிங்க, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஆனார்கள் பைபிள்ல போடல. பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, அவர்கள் பிள்ளைகள் ஆகலாம். ஆகாமலும் ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்து வச்சிருக்கிறீங்க, ஊருக்கு போறதுக்கு இத்தனாம் தேதி இந்த ட்ரெயின்ல இத்தனாவது கோச்சில் இந்த பர்த்தில் போகலான்னு சொல்லி ஒரு டைல ஒரு ரிசர்வேஷன் டிக்கெட் தந்திருக்கிறாங்க. இப்போ என்ன ஆயிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா,
உங்களுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கான அதிகாரம் என்னப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா டிராவல் பண்றதும் பண்ணாத யார் கையில தான் இருக்கு? அதான் அந்த வசனத்தினுடைய அடையாளம். அதிகாரம் இருக்குதுங்க, ஆனா பிள்ளைகள் ஆயிடுச்சுனான்னு கேட்டீங்கன்னா, வெறும் விசுவாசத்தை வைத்துக் கொண்டு நான் பிள்ளையாய் மாற முடியாது. அதுக்கு மேல நிறைய நடைமுறைகள் இருக்கிறது. விசுவாசித்தாச்சு, இப்ப நீ பிள்ளைகளை மாறுவதற்கான ரைட்ஸ் நீ பெற்றிருக்கிற, ஆனா மாறுவது உன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். ட்ரெயின் போற டைம் விட்டு லேட்டா போனீங்கன்னா அது போயிடும். எல்லாம் கவனிங்க, அதிகாரம் இருக்கிறது, ஆனா பயணிப்பதும் பயணிப்பாதும் என்னுடைய கரத்தில் தான் இருக்கிறதே தவிர அது கர்த்தருடைய கரத்தில் அல்ல. இங்கே ஆண்டவர் தான் சொல்றாரு, ஐயா, தேவ பக்தி என்பது உனக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு வரக்கூடிய பின்வருகிற நித்திய ஜீவனுக்கு நடுவில் இருக்கிறதான ஒரு இணைப்பின் பாலமாக இருக்கிறது. சரி, அது எப்படி பரிபூரணப்படுது? வாசிக்கலாம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் வருகிற சத்திய வார்த்தைகளை 11ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இங்க ஆண்டவராய் கர்த்தர் சொல்றார், ஐயா, இந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த பரிபூரணத்துக்கு வரணும்னா என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு அழகான சில பட்டியலை போட்டு அங்க அந்த வசனம் துவங்கிறது. இவ்விதமாய் இப்ப ராஜ்யத்துக்கு உட்படுகிற அந்த ஜீவனை தனக்குள்ளே பரிபூரணமாக்கி கொள்ளுகிற அந்த தன்மைகள் எப்படி வெளிப்படுகிறது என்பதை இங்க ஒரு பெரிய பட்டியல் போடுறாரு. அதுல வர்ற 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரினதும் அஞ்சு. இங்க அழகா ஆண்டவரை கர்த்தர் சொல்றார், ஐயா, இப்ப இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான சிலது, அந்த ஜீவன் பரிபூரணத்தை அடையும்படி அங்க அழகாய் சொல்லப்படுகிறது. இந்த ஜீவனுக்கும் நமக்குள்ளே உண்டாயிருக்கிற ஜீவனுக்கும் அந்த தேவ பக்திக்கும் தேவையான சில காரியம் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுல முதன்மையாய் இடம்பெறுகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவு. நாம் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை அவர் முன்குறித்தார், நம்மை அவர் அழைத்தார். நம்மை அழைத்தவரை அறிந்திருக்கிற அறிவு. பவுல் சொன்னாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். முதல்ல கர்த்தராகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் யார் என்பதை அறிந்திருக்கிறேனா? அவர் எந்த காரியத்தில் எவ்வளவு தீவிரமாய் இருக்கிறார், எவ்வளவு தீவிரமாய் யோசிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேனா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து தேவனுடைய காரியங்கள் என்ன என்பதை நான் புரிஞ்சிருக்கிறேனா? இதெல்லாம் புரியணும்னா முதல்ல ஒவ்வொரு சம்பவங்களும் ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற போது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வருகிற போது இதை குறித்து கர்த்தர் என்ன யோசிப்பார் என்பதை ஒரு மனுஷன் சிந்திச்சு பார்க்கணும். அவர் அறிகிற அறிவு. அப்ப நான் சிந்திச்சு பார்க்கும்போது வேத வசனங்கள் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆவியானவர் எனக்கு வசனங்கள் மூலமா என்கிட்ட நினைச்சுவாரு, பேசுவார். அப்ப நான் ஒவ்வொரு சம்பவத்தை செய்யும் போதும் கர்த்தர் இதை குறித்து என்ன நினைக்கிறார் சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திச்சா பிரச்சனையே வராது. கர்த்தருக்கு முன்னாடி தேவ சமூகத்திலே வாக்கு கொடுத்திருக்கிறோம், திருமணத்தில் இணைகிறோம். இணைந்த பிறகு பிரிவினைன்னு ஒன்று வரும்போது நான் யோசிக்கணும்ல, என்ன யோசிக்கணும்? நான் கொடுத்த வாக்கின்படி இது சரியானதான் யோசிக்கணும்ல. யோசித்தா பிரச்சனையே இல்லை. அப்படி யோசிக்க ஆரம்பிச்சா ஆண்டவரை கர்த்தர் சேருவதற்கான ஒரு வாய்ப்பை தரும்போது சேர்ந்துருவாங்க. யோசிக்கிறது தான் பிரச்சனை. கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்பதை யோசிப்பதில் பயங்கர பிரச்சனை. ஆண்டவர் அழகா தெளிவா சொல்லார், இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு நடுவாக மிக முக்கியமான ஒன்று தேவைப்படுகிறது. அது கர்த்தரை அறிகிற அறிவு.
இந்த அறிவு வந்துருச்சுன்னா கர்த்தருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு இந்த பலனை கொடுக்குதான். எந்த பலன் கேட்டீங்கன்னா, நான் பரிபூரணம் அடைகிற ஒரு பலனை தேவனாகிய கர்த்தர் எனக்கு தருகிறார். அப்படி திவ்ய வல்லமை என்ன செய்கிறது, எனக்கு தருகிறது அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. ஆண்டவரை கர்த்தர் அழகா எழுதுறார். இங்கே தொடர்ந்து 4ஆம் வசனத்தை வந்து வாசிக்கலாம். இச்சையினால் இப்ப உலகத்தில் உண்டாகிற கேடே எதனால உண்டாகுது? எதனால உண்டாகுது? இச்சையினால உண்டாகும். இந்த உலகத்தில் எந்த மனுஷன் தனக்கு கேடை உண்டாக்கி கொண்டாலும் அது அவனுடைய இச்சையினால் உண்டாவது. அவனுடைய இச்சையினால என்ன உண்டான்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தினுடைய கேடுகள் அவனுக்குள்ள வருது. அடுத்தவன் வீட்டை பார்த்து இச்சித்தா கடன் வாங்கி வீட்டை கட்டுவான். அப்புறம் ஏற்கனவே வச்சிருக்க 2 சொத்தையும் வித்துட்டு கடன் அடைப்பான். என்ன இச்சை? ஏன்னா சில நேரத்தில் இச்சைன்னு ஒரு ஆணும் பெண்ணுக்கும் உண்டாகிற அந்த மாற்று பாலினத்தவருடைய இச்சையை மாத்திரம் நீ நினைச்சிடக்கூடாது. அதுதான் இது சொல்றேன், இச்சை. இந்த உலகத்தினுடைய அத்தனை கேடுகளுக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இச்சை தான். ஒரு டாக்டர் ஒருவர் என்கிட்ட வந்தாரு, வந்து சொன்னார், அண்ணே நான் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இது ஆண்டுக்கு சித்தமானு என்கிட்ட கேட்டாரு. நான் ஜோம் பண்ணிட்டு, ஆண்டு சித்தம் இல்லப்பா, விட்டுரு, விளங்குற வழியை பாருன்னு. அவர் எப்படி கழட்டி விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரோ என்னமோ தெரியல. ஒரு நேராக போனார் அந்த பொண்ணு வீட்டை சொன்னார், நான் ஜோம் பண்ணேன், இப்படி பிளெஸிங் சேர்ந்து கொடுத்துட்டா ஒரு ஆண்டு சித்தம் இல்லைன்ட்டாரு, விட்டுரு அப்படி. அடுத்து 1 வாரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா 2 பேரும் தேடி வராங்க, என்ன தேடி. வந்த உடனே அந்த பொண்ணு சொன்னா, அம்மா நீ யாரு? நான் ஒரு பேரை சொன்ன உடனே எனக்கு அதிர்ச்சி. ஆகா, இருந்தாலும் சொன்ன பேர் மாதிரிலாம் இருக்கு. அதே ஆளா வேற ஆளா? ஏன்னா இவங்களுக்கு அந்த டாக்டரை விட மனசு இல்லை. ஏன்னா இவன் நர்ஸு. அப்போ நர்ஸுக்கு டாக்டர் யாரு? பெரிய இடம், அதனால எப்படி அமைக்கணும்ல அப்படின்னு சொல்லி இவ விடுறதுக்கு மனசு இல்லை. அப்போ இவன் நேராக வந்து என்கிட்ட சொல்கிறா, அப்போ இல்லை பிரதர் உங்களுக்கு தெரியாது, இது கர்த்தர் சித்தமானது அப்படின்னா. ஏன்னு அவ சொன்னா, இவ காலேஜ் படிக்கும்போது அந்த மத்தியான வேலையில் இவங்களுக்கு காஸ்பல் சம்பந்தமான பாடல்கள் சில காரியங்களை மத்தியான இடைவெளியில் அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் நடத்துறதுக்கு வர்ற ஆள் தான் யாரு கேட்டிங்கன்னா இந்த டாக்டர். அவர் கூட ஒரு 12 பேர் டீமாக வருவாங்க. இந்த டாக்டர் நல்லா கிட்டார் வாசிப்பாங்க, எல்லாம் பாட்டு பாடுவாங்க, எல்லாம் அங்கே மத்தியானம் அந்த 1/2 மணி நேரம் அவங்களுக்கு காஸ்பல் வகுப்பு எடுக்கப்படும். அப்போ இவளை ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே நமக்கு சித்தமானால் அடுத்த வாரம் வந்து அந்த டாக்டர் வந்து என்ன சொல்லணும், என்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லணும் அப்படின்னு ஜெபம். ஜெபம் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து அந்த டாக்டர் என்ன சொல்றாரு. அதனால இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்டு சித்தம். இப்போ நான் அந்த பொண்ணுட்டு கேட்டேன் கேள்வி, அம்மா அந்த 12 பேர்ல இந்த டாக்டர் நல்லா சோப்பா அழகா இருக்கான், இந்த 12 பேர்ல இன்னொருத்தன் கருங்குரங்கு மாதிரியே இருந்திருப்பான். கருப்பா இருக்காரு தப்பா நினைச்சிருவாங்க, கருப்பும் ஒரு பெரிய அழகு தான், சரியா? இருந்தாலும் நான் சொல்றேன், பேச்சுக்காக சொல்றேன். ஏன்னா அழகு என்பது நம்முடைய பார்வையில தான் இருக்குது. அதுல ஒருத்தன் கருப்பா இருந்திருப்பான், ஒருத்த கையை அப்படி இழுத்துட்டு ஒரு ஹேண்டிகேப்டா யாரும் வருத்தப்பட்டுக்கூடாது. இது காரணத்துக்காக நான் சொல்றேன். ஒரு கால் விளங்காதவனா, ஒரு கை விளங்காதவனா ஒருத்தர் இருக்கிறான். நீ என்ன ஜெபம் பண்ணிருக்கணும், ஆண்டவரே உமக்கு சுத்தமானா அந்த 12 பேர்ல யார் உமக்கு சுத்தமோ அவன் வந்து என்று சொல்லிட்டு இருந்தாலும் ஜெபம் பண்ணிருக்கணும். உன் பாயிண்ட்டுக்கே நான் வாரேன், நீ சொல்ற கருத்துக்கே நான் வரேன். நீ என்ன ஜெபம் பண்ணிருக்கணும், ஆண்டவரே இந்த 12ல எது உமக்கு சுத்தமோ அது என்கிட்ட வந்து சொல்லட்டும்னு சொல்லும்போது நல்ல கருன்னு ஒருத்தர் வந்து ஒருத்த காலை கையை அப்படி இழுத்துட்டு வந்து, எம்மா நான் உன்னை லவ் பண்றேன், லவ் பண்ணுவியா? பண்றதெல்லாம் அட்டுழியம். அப்புறம் சொல்றது பார்த்தா ஆண்டு சுத்தமா இதுல வர பண்றது அட்டுழியம் பண்ணிட்டு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்களுடைய இச்சையினாலே அவனுக்கு தானே உலகத்தினுடைய கேடுகளை என்ன செய்கிறான், வருவித்து கொண்டு அதற்கு ஒரு மேல் பூச்சாக ஒரு பூச்சை பூசுறான், சாந்த பூசுறான். அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் அந்த மகளுக்கு என் மேல வந்த கோவம் இருக்கு, அவ்வளவு கோவத்தோடு தான் டர்ன்னு போனாங்க. ஒரு பெரிய சம்பந்தத்தை என்ன பண்ணிட்டாரு, இவரு கெடுத்து விட்டாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவரை கர்த்தர் ரொம்ப தெளிவா நம்மோடு கூட பேசுகிறான். இந்த கேடுகளுக்கெல்லாம் தப்பி
திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அப்ப வாக்கு தத்தங்கள்லாம் என்ன பிரதர்? வாக்கு தத்தங்களை கர்த்தர் எதுக்கு அளித்திருக்கிறானா அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும் பொருட்டு. இப்ப எனக்குள்ளே கிறிஸ்துவின் ஜீவன் எப்பொழுது பரிபூரணம் அடைகிறது? இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை வயசாச்சோ அத்தனை வருஷம் நீங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடியாச்சு, அத்தனை ஆண்டுகளை கொண்டாடிட்டோம். இத்தனை ஆண்டுகள்ல நமக்குள்ள உண்டான கிறிஸ்துவனுடைய ஜீவன், அந்த கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய பரிபூரணம் வந்திருக்கா என்பது அடுத்த கேள்வி. இங்க அழகா சொல்றார், இந்த இச்சைகள் இருந்து விடுபட்டு கர்த்தருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்படி வாக்குத்தத்தங்களை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவருடைய திவ்ய வல்லமை நடத்துகிறது. இந்த பரிபூரணத்துடைய வளர்ச்சி அது கீழே சொல்லப்படுகிறது, பட்டியலிடப்படுகிறது, வாசிக்கலாம். இப்படி இருக்க ஆண்டு முதல்ல சொல்ல, நீ அதிக ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. இந்த உலகத்தில் நீ பரிபூரணம் உள்ளவனாய் கிறிஸ்துவின் ஜீவனை பரிபூரணத்தை நோக்கி வளர பெற்று நித்திய ஜீவனை அடையணும்னா இந்த உலகத்தில் நீ ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. எச்சரிக்கையாருன்றார். எப்பொழுதும் ஜாக்கிரதையாரு. எப்போ வேணாலும் பிசாசு உன்னை வீழ்த்துவான். பிசாசனுடைய கிரியைகள் உனக்குள்ள வெளிப்படும். ஏன்னா அவன் எவனை விழுங்கலாம் என்று கற்றிக்கிற சிங்கம் போல எல்லாருக்கும் பின்னாடி என்ன செய்கிறான்? நின்றுகிட்டே இருக்கிறான். டிஜி தினகரன் உயிரோடு இருந்த நாட்களே எங்களுடைய ஊழியக்கார கூட்டத்தில் ஒரு நாள் செய்தி கொடுத்தார். ஒரு அம்மா ஜோமனை வந்தாங்களாம். எங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பிரேயர் டவருக்கு. அங்கே ஜோமன்ற அந்த ஊழியக்காரி சொன்னார், அம்மா உனக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசாசு நின்றுகிட்டு இருக்கிறான், கருப்பு உருவமாக நிற்கிறான். அவர் ஜோமனை வெளியே அனுப்பினோடனே இந்த அம்மா வெளியே நடந்து போகும்போது பின்னாடி ஒன்று கருப்பு உருவம் நடந்த மாதிரியே இருந்திருக்குது. அது பார்த்துருக்குது, கொஞ்சம் வேகமாக நடந்திருக்குது. அந்த உருவம் வேகமாக நடக்குது. அப்புறம் ரோட்டில் ஓடி இருக்குது. அந்த உருவம் பின்னாடி ஓட கடைசியில் இந்த அம்மா மோங்குப்புற உளுந்த முகம்லாம் காயத்தோடு வந்து டிஜி தினகரன் சந்திச்சு சொல்லிச்சான், பிரதர் உங்கள் இடத்துல ஜோமனை வந்தேன், ஊழியக்காரர் இப்படி சொன்னார், எனக்கு பின்னாடியே அந்த உருவம் விரட்டிட்டு வந்துச்சு, முகமெல்லாம் காயமாகி போச்சு. டிஜி தினகரன் கேட்டார் என்கிட்ட, ஏம்பா ஊழியக்காரர்களை பிசாசு கருப்பா இருக்கிறான்னு முதல்ல சொன்னது யார்? பைபிள் சொல்லுது அவன் அவ்வளவு அழகுள்ளவன். பிசாசுக்கு ஆண்டு சொல்ற காரியம் கேட்டீங்கன்னா வச்சிருக்கெல்லாம் பொதிக்கப்பட்ட மாதிரி அப்படி அழகா இருப்பானா, ஜக 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 ஜகான்னு மின்னுவானா. ஆனா நம்ம பார்க்குற பிசாசெல்லாம் கருப்பா இருக்குது, பல்ல நீட்டிக்கிட்டு இருக்குது, கண்ணை உருட்டிக்கிட்டு இருக்குது. நான் பிசாசை பார்த்தேன்னு சொல்கிறேன். அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு ஒரு பேரும் சொல்ல மாட்டேறான். ஆனால் பைபிள் சொல்லுது அழகாக இருக்குதுன்னு. ஊழியக்காரர் உனக்கு பின்னாடி பிசாசு தான் நிற்கிறான். சும்மா இருக்கிற அம்மாவை தெருவில் ஓட விட்டு மோங்குப்புற அத்து இதெல்லாம் தேவையான்னு சொல்லி எங்களை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தார் எல்லா ஊழியக்காரரையும். உனக்கு பின்னாடி தான் நிற்கிறான், எனக்கு பின்னாடி நிற்கிறான், உங்களுக்கு பின்னாடி நிற்கிறான். மறைமுகமாக நம்மோடு யுத்தத்தை நடத்துகிறான், எப்பொழுது வேண்டுமானால் நம்மை வீழ்த்துவதற்கு. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, அந்த ஜீவன் பரிபூரணத்தை அடையணும்னா முதலாவது ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. ரெண்டாவது சொல்லுகிறார் விசுவாசம், மூன்றாவது சொல்றார் தைரியம். ரெண்டாவது விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் இல்லாம ஒண்ணும் நடக்காது ஆண்டுடைய சமூகத்துல. மூணாவது சொல்ல தைரியம் உள்ளவனாயிரு, பயப்படாத, எந்த காரியத்துக்கு என்ன செய்யாத, பயப்படாத. நாலாவது சொல்றாரு, நாலாவது ஞானம். தைரியம் மட்டும் இருந்தா போதாது, ஞானமும் தைரியம் இருக்குதுன்னு சொல்லி ஞானம் இல்லாம செயல்பட்டுன்னா வேணா வந்துடும். அதனால ஆண்டவராய் கர்த்தர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஞானம். தைரியத்தோட நமக்கு தேவையானது என்னது? ஞானம். அடுத்து சொல்றாரு இச்சை அடக்கம். இந்த உலகத்துல பாவம் செய்யாம இருக்கிற சில பரிசுத்தவான்களுக்கு இச்சை வரலையான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் இச்சை வரும். அவன் அடக்கமுள்ளவனா இருந்ததுனால பாவம் செய்யல. நல்லா புரிஞ்சுடுங்க. அவன் ஏன் பரிசுத்தமானா இருக்கிறான், அவன் ஏன் நீதிமானா இருக்கிறான்? அப்ப அவனுக்குள்ள இச்சை என்கிற போராட்டம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா இச்சை என்கிற போராட்டம் உண்டு, ஆனால் அடக்க தெரிந்தவன். அதனால அவன் எப்படி இருக்கிறான்? அவன் பாவம் செய்யாம இருக்கிறான், அவன் தன்னை நீதியாய் காத்துக் கொள்ளுகிறான். அப்ப ஆண்டவரை கர்த்தர் சொல்ல இச்சை அடக்கம். அடுத்தது இச்சை அடக்கத்தோட பொறுமை. அப்புறம் பொறுமையோட தேவ பக்தி. திரும்ப வர்றார் தேவ பக்திக்கு. பொறுமை. இந்த பொறுமை ரொம்ப வேணும்னா அவன் விசுவாசம் உள்ளவனா இருந்தா மாத்திரம் தான் பாத்தீங்கன்னா பொறுமையா அவன் இருக்க முடியும். பொறுமைனா ரெண்டு காரியம் இருக்கு. நம்மை துன்பப்படுத்துதல் மத்தியிலே பொறுமையா இருத்தல். சிலருக்கு பாத்தீங்கன்னா வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது, யாரையாவது வம்புக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் அந்த புத்தி எப்படி வேலை செய்யணும், எப்படி யாரை குறை கண்டுபிடிக்கிறது, எப்படி வம்புக்கு இழுக்கிறது.
அவங்க மத்தியில் பொறுமையா இருக்கிறது மிகப்பெரிய காரியம். எப்படி இருக்க முடியும் கேட்டீங்கன்னா, சகிப்புத்தன்மைன்னு ஒன்று இருந்தால் தான் அவங்ககிட்ட என்ன செய்ய முடியும், பொறுமையா இருக்க முடியும். தேவையில்லாம வம்பிழுப்பாங்க, தேவையில்லாத காரியத்தை செய்வாங்க. இவங்க செய்யறத எல்லாரும் செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட பொறுமையோடு இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, சகிப்புத்தன்மை வேணும். இன்னொரு பொறுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெயிட் பண்றது, பொறுமையோடு காத்திருத்தல். இது யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் இருக்கும். இந்த ரெண்டு பொறுமைக்கு ரெண்டு காரியம் தேவைப்படுது. ஒன்று, சகிப்புத்தன்மை இருந்தால் தான் நான் பொறுமையா இருக்க முடியுது. ரெண்டாவது, எனக்கு விசுவாசம் இருந்தால் நான் காத்திருப்பேன். கர்த்தர் என்னைக்குனாலும் எனக்கு செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை. எல்லாரும் கிடைச்சிட்டு பிரதர் எனக்கு கிடைக்கல, அவனுக்கு 10 வருஷம் போராட்டத்தில் கிடைச்சது உனக்கு 1 வருஷத்துல கிடைக்கும். அதான் உண்மை. கர்த்தரை நிறைவேற்றுவார். தேவனாய் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லாரு. அப்புறம் தேவ பக்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ பக்தியோடு சகோதர சிநேகம். ஆண்டவங்க இந்த வார்த்தைகளை வந்துட்டார். சகோதர சிநேகம், பக்தி இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பக்தி உள்ளவன் சொல்லிட்டு சகோதர சிநேகம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழவே முடியாது. அதற்கு அர்த்தமே இல்லை. அதனால சொன்னார், வரங்கள் எல்லாரும் இருந்தா கூட அன்பு இல்லைன்னா என்னது, ஒண்ணுமே இல்லை. அன்பு எப்படி வரும்? அதுக்கடுத்து அந்த அன்பு தான் பேசுறார். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இது எதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வர வேண்டியதில்லை, நான் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது. கூட்டி என்ன செய்யணும், வழங்கணும். அன்பை எதிர்பார்க்கிற நான் மற்றவர்களிடத்தில் அன்பை காட்டணும். அன்பை காட்டாம அன்பை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. உண்மைதான். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நீங்க பழகினீங்கன்னா அந்த பிள்ளைகிட்ட அந்த பிள்ளை மாதிரியே மாறி அது கூட நீங்க விளையாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை உங்ககிட்ட எப்படி இருக்கும், அன்பா இருக்கும். தலைகீழ நின்னாலும் யாராலும் அதை என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியவே முடியாது. நீங்க அன்பு பாராட்டம் அங்கிருந்து அன்பு பாராட்டினா எப்படி வரும், எப்படி வரும்? உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் என்ன நினைக்கிறான்னா, என்கிட்ட எல்லாரும் அன்பா இருக்கணும், ஆனா நான் மட்டும் யார்ட்டும் என்ன செய்ய மாட்டேன். இது என்ன லாஜிக்? அது எப்படி நடக்கும்? அப்ப நான் மற்றவர்களிடத்தில் அன்பை காமிச்சாதான் அங்கிருந்து அன்பை என்ன செய்ய முடியும், பெற முடியும். அப்ப அன்பை காமிக்கனுடைய வழி என்ன? அன்பு என் உள்ளத்தில் இருக்குது, அது கர்த்தருக்கு மட்டும் தெரியும். அப்ப கர்த்தர் கூடயே போயிருக்கு. சீக்கிரத்தில் கேள், ஆண்டவரே உமக்கு மட்டும்தான் தெரியும், நான் சீக்கிரம் வந்துறேன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை இல்லை. அன்பு உள்ளத்தில் இருக்குதுங்க, எப்படி வெளியே காமிப்பீங்க? அதுக்கு நேரம் கொடுக்கணும், அவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்ககிட்ட கொஞ்சம் உறவாடணும். அப்பப்ப கொஞ்சம் துட்டு என்ன செய்யணும், செலவு. என்னங்க பணத்தை செலவு பண்ணாம அன்பு எப்படி சம்பாதிப்பீங்க? ஆண்டு அதுதான் சொன்னா, உலக சம்பத்தினாலே சிநேகிதரை. அதுக்கு என்ன மீனிங்? உலகத்தினுடைய சம்பாத்தியத்தினாலே, உலகத்தினுடைய சம்பத்துகளாலே சிநேகிதரை சம்பாதினா என்ன அர்த்தம்னா, செலவு பண்ணாதான் சிநேகிதன், நேரம் கொடுத்தாதான் அன்பு. அன்பை நான் பெருக்குவது, நான் அவர்களுக்கு நேரத்தை கொடுக்கணும், நான் அவர்களுக்கு என்ன செய்யணும்னா செலவு பண்ணணும், அவங்களுக்கு கொஞ்சம் சில அப்பப்போ கிஃப்ட் எல்லாம் என்ன செய்யணும், வாங்கி கொடுக்கணும். அதெல்லாம் இருந்தால் தாயா அன்பு என்பது வெளிப்படும். சும்மா அன்பையா மனசில் இருக்குது, கர்த்தருக்கு தெரியும் கர்த்தருக்கு தெரியலாம், வாழ முடியாது. அதான் உண்மை. அப்ப ஆண்டவராய் கர்த்தர் ரொம்ப தெளிவா இங்க சுட்டி காண்பிக்கிறா. ஐயா அது எல்லாத்தையும் நீ கூட்டி வழங்குங்கன்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்துல சொல்ற, மேலே சொல்லப்பட்ட இவைகள் முதல்ல உங்களுக்குள்ள உண்டா இருக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், பெருகணும். அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவைகள் தான் ஜீவனுடைய அடையாளங்கள். நீ கிறிஸ்துவனுடைய ஜீவன் உனக்குள்ள வந்துச்சுன்னா முதல்ல இவைகள் உனக்குள்ள உண்டா இருக்கணும், அப்புறம் இவைகள் என்ன செய்யணும், பெருகணும். பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவினாலே என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்குள்ள வந்திருக்கணும். அழகா சொல்லார், உங்களை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. நான் இந்த உலகத்துல வீணானவன் யாரும் சொல்ல முடியாது, கனியற்றவன் என்று நினைச்ச முடியாது.
சொல்ல முடியாது. நம்முடைய ஆலய பிரதேசம் அங்கே சோழமாதேவி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற வயசானவங்களாம் ஓடி வந்து ஐயா ஐயான்னு சொல்லி கையை பிடிச்சி முத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏன் பண்ணாங்க? பல ஆண்டுகளாக அவங்களுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு ஆலயம் என்ன பண்ணிட்டு கிடைக்கப்பட்டுட்டு, அதனால அவங்களுக்கு அன்பு என் மேல என்ன செய்யுது? பெருகிறது. எதையாவது செய்யாம ஒரு நாளும் அன்பை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம பெறவே முடியாது. இங்க ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, அறிவில வீணரும் கனியற்றவளுமா இருக்க ஒட்டாது. முதல்ல இவைகள் உங்களுக்குள்ள உண்டாயிட்டான்னு பாருங்க, அப்புறம் அது பெருகுவதற்கான வழிகளை பாருங்க. அது கீழே சொல்றாரு, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். நல்லா கவனிங்க, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் தான் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. அப்ப ஆண்டு சொல்ல யார் கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி இவன் பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டவன், பாவ மன்னிப்பை பெற்றவன், முழுகி ஞானஸ்நானம் எடுத்தவன், இவன் விசுவாசி என்ற அடையாளத்தோடு தான் இருந்தான். ஆனா அவன்கிட்ட என்ன இல்லை? இவைகள் எதுவும் இல்லை. நான் சொல்றது புரியுதா? அப்ப இது புறஜாதிகளை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் எப்படி இருக்கிறான் கேட்டீங்கன்னா, கண் சொருகி போன குருடனா இருக்கிறான். கண் சொருகி போன குருடனை பார்த்திருக்கீங்களா? ஏன் குருடன் சொல்லாம கண் சொருகி போன குருடன் கேட்டீங்கன்னா, கண் இருக்குது, ஆனா அந்த கண் சொருகி போன குருடன். இவன் நல்ல அடையாளம் நீங்க யாரு கேட்டீங்கன்னா, இந்த போதையில போவான் பாருங்க, ரோட்ல அப்படியே போவான்ல, அவனுக்குலாம் கண்ணு இருக்குது, ஆனா கண்ணு என்னச்சில எப்படிப்பான் அப்படின்னு என்ன கேட்டா, கண்ணு என்னச்சிச்சு இருக்குதுயா, ஆனா அப்படி மறைச்சிட்டு அவனை மாதிரி வாழ்க்கை வாழ்றேன்றாரு. உலக மயக்கம் உன் கண்ணை என்ன பண்ணிட்டு குருடாக்கி போட்டுருச்சு. உலக மயக்கத்தினால உன் கண் சொருகி போயிட்டு நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா உன் நிலையை நீ மறந்துட்டயா. ஏன்னா உனக்குள்ள இந்த தன்மைகள் வரல, இந்த தன்மைகள் உனக்குள்ள என்ன செய்யல, பெருகல என்பதை தேவனாய் கர்த்தர் அடையாளம் காண்பிக்கிறார். அந்த அடையாளத்தை காமிச்சுட்டு பின்னாடி சொல்றார், ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. ஆண்டவரை கர்த்தர் சொல்ல, நீங்க யார் என்பதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுடுங்க. உங்களை கர்த்தர் எதுக்கு அழைச்சார், எதுக்கு தெரிந்து கொண்டார்? கர்த்தருடைய தன்மைகள், தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாய் மாறுபடி என் தேவனாகிய கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா நீங்க இடறி போக மாட்டீங்க. அந்த இடறி போகலைன்னா நீங்கள் நித்திய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவளாய் மாறுவீங்க. அந்த பரிபூரணத்தை நீங்கள் அடைவீர்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் எனக்கு தேவையானது ரெண்டு சத்திய வார்த்தையை நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று தேவ பக்தி, இரண்டாவது தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவு, அவருடைய திவ்ய வல்லமை. இவைகள் நமக்குள்ள இந்த காரியங்களை உருவாக்குறது, அதை பரிபூரணப்படுத்துகிறது. அந்த பரிபூரணத்தினுடைய முடிவு தான் நித்திய ஜீவனா இருக்கிறது. அதனால நல்ல ஜோபனும் பிரதர், நல்ல பைபிள் வாசிப்பேன் பிரதர், ஆனா இது எதையும் என்கிட்ட கிடையாது, நான் ஒரு நாள் திடீர்னு அப்படி பரலோகம் போயிருவேன்னா போகவே போகாது. இது எல்லாம் உங்களுக்குள்ள இங்கே உண்டா இருந்துச்சுன்னா அந்த முடிவாகிய அந்த பரிபூரணத்தை நீங்கள் அடைவீர்கள். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்கள் வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய அன்பின் பாதத்திலே, உம்முடைய கிருபையின் கரத்திலே நாங்கள் ஒருமிக்க நாங்கள் கடந்து வருகிறோம். எங்கள் மகிமையின் ராஜா எங்கள் மத்தியில் இறங்கவும், நாங்கள் தியானித்த சத்திய வார்த்தைகளின்படி கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்த நோக்கமாகிய இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வினை மாற்றும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூரணப்படும் வந்தேன் என்று சொன்னீர் அல்லவா. அந்த ஜீவனை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, சத்திய வார்த்தையை கேட்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தனை வைத்து அதை பரிபூரணத்தை நோக்கி வளர்த்தார், அதை பரிபூரணத்தை நோக்கி வளர்த்துத்தார். அந்த தேவனுடைய மகிமை இந்த ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அந்த வல்ல கரத்தினால் எங்கள் பிள்ளைகளை நிறைவேற்றணும். தகப்பனே, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் அவர்கள் தங்களுடைய வாழ்வை சற்று யோசித்து பார்க்கத்தக்கதாக இந்த ஜீவனால் உண்டாகிற அடையாளங்கள் எனக்குள்ளே நிறைவேறி இருக்கிறதா? அந்த அன்பு, சகோதர சிநேகம்,
ஜாக்கிரதை, பொறுமை, விசுவாசம், தைரியம், ஞானம், இந்த நட்பண்புகளினாலே பிள்ளைகள் நிரம்பி இருக்கிறார்களா, அவைகள் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாயிருக்கிறதா என்பதை சற்று யோசி தன்னை ஒப்புக் கொடுக்க பலன்தார். வேதத்தை வாசிப்பதிலும் நான் பக்தியுள்ளவன் என்கிற பொய்யான வார்த்தைகளோடு அல்ல ஆண்டவரே, வேதத்தை வாசிப்பதிலும் எங்கள் வாழ்க்கையை சாட்சியாக நடக்கை, வார்த்தை எல்லாவற்றிலும் ஒருவரும் எங்களை அசட்டை பண்ணாதபடி வாழ தேவையான ஒழுங்கு சகல காரியத்திலும் பிள்ளைகள் தங்களை ஒப்புக் கொடுக்க தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்குள்ளே நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த சத்திய வார்த்தைகளை ஒவ்வொருடைய சிரசின் மீது வைத்து நான் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தகப்பனீர் கூட பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் இப்பொழுது எப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.